ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பலாக்காயோட பிஞ்சு பலாக்காய் நாங்கள் வந்து பொலோசன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி சமைக்கலாம் டேஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எங்கள் அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோறோட இது மட்டும் வச்சு தனியாக சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து பலாக்காய் பிஞ்சை நான் இப்போ வீடியோவில் கட் பண்ணி காட்டின மாதிரி கட் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 hour to 45 minutes வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணுறப்போ ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது. 1 inch சைஸில் மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணின தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, தண்ணி அது சேர்த்து அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவாலாம் போட்டு இடித்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள், வெந்தயம், மல்லித்தூள், அதோட கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன பாப்பாவும் சாப்பிடுவாங்கன்றதால நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துப்போம். பவுடர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு மண் சட்டியை வந்து சூடு பண்ணி அதில் சின்னதாக கட் பண்ணின ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 minutes இதை வந்து நல்லா தாளிச்சிட்டு பிறகு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கருவேப்பட்டை எல்லாம் போட்டு இடித்து இதில் சேர்த்து அதையும் நல்லா தாளிச்சிக்கோங்க. பிறகு இந்த தாளிப்பு நல்லா வதங்கி கொண்டு வரைக்க அதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துருங்க. இப்போ இந்த அளவு முருகலாக வதங்கின பிறகு நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பலாக்காய் பிஞ்சு கறியை வந்து இதில் சேர்த்துடுவோம். இந்த கறியை சேர்த்து கொஞ்சம் மெதுவாக பிரட்டி விடணும். இதை நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக ஹார்டாக இது பண்ணக்கூடாது. ஏனென்றால் அது வந்து ஆல்ரெடி நிறைய வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக பிரட்டி விட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சூடாக விடுங்க. இப்போ வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் 2ஆம் பால்ன்னு சொல்லுவோம். அப்படி தேங்காய் பால் வந்து தேவையான அளவு ஊற்றி இது வந்து லைட்டாக ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றி இது வந்து கொஞ்சம் கிளறி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த பலாக்காய் பிஞ்சில் செய்கிற கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானது கூட, நிறைய ஃபைபர்ஸ் நிறைந்தது. வீட்டில் உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த கறி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது எவ்வளோ அழகாக திக்காக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது வரைக்கும் சமைச்சிடலேண்டா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் பொலஸ் மாலுன்னு சொல்லுவோம். பலாக்காய் பிஞ்சு கறியை வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பெஷலான ஒரு ஃபுட். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் சொல்கிறப்போவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். உடம்புக்கு வந்து எனர்ஜி தரக்கூடியது. நீங்களும் வந்து வீட்டில் இந்த சாப்பாடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சமைக்கிறது வந்து எப்படி கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய டயட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். சேலஞ்ச் வீடியோஸ், 90 days இன்டர்மீடியன்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஸ்டே ஹெல்தி. பை பாய்.